Today we discuss about the graph traversal methods. The first we discuss about in the graph traversal method there are two methods are there. First one is the depth first search and then breadth first depth first search and breadth first search. Before going to that graph traversal, first we know about the real time example of these two algorithms, the real time example. The most real time examples of these two search in the two graph traversal is that Facebook. The first one is the Facebook. How? Yeah, Facebook nam kuduthirukrom. Suppose you can give the friend request to some other person. Suppose or friend request kudukrom. Suppose A, B, C no student irukanu veinga. Avanukku or friend request kudukrom. Nama friend request kodutha udane it will show some suggestions. These are all the person A person, B, C, D. இவங்க எல்லாம் உங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்களான்னு பார்க்கணும் லிஸ்ட் நம்ம காட்டும். சப்போஸ் நான் வந்துட்டு ஏபிசிடின்ற ஒரு பர்சனை செலக்ட் பண்ணால் இவனோட ஃப்ரெண்ட்ஸையும் நமக்கு சார்ட் அவுட் பண்ணி காட்டும் நம்ம மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸில் நம்ம ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை. வேறு யாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருப்பாங்க. யூ கேன் செலக்ட் தட் ஒன் கால்டு தட்ஸ். அப்போது ஒரு சர்ச் பண்ண போன இடத்துல இன்னொரு சர்ச்சிங் வருது பார்த்தீங்களா, டெப்த்தா. தட்ஸ் கால்ட் அஸ் டெப்த் அண்ட் பிரெத் மெத்தட். டெப்த் இஸ் மீன்ஸ் யூ கேன் பி சென்ட் வித் த டேட்டா டு த டெப்த் portion. Simple as shortcut. Breadth means you can survey all subdatas. All the subdatas. Depth means you can search from the depth. Only single way. Breadth means you can subdivide the data into splitter category. That's that's why we use the real time example of the Facebook. Now we move on to the depth first search algorithm. Now I will develop the depth first search. It is shortly called as DFS. DFS method. DFS means depth first search algorithm. Suppose our node endha edathila present a irukku, suppose it may be visited or not, we can easily find out with the help of the depth first search. Depth first search is always follows with the stack method. Stack method na enna? First in, last out of order. First in, last out. எப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் ஒரு வாட்டர் பவுல் இருக்குன்னு வைங்க. என்கிட்ட ரெட் கலர் பால், ப்ளூ பால் அண்ட் தென் க்ரீன் பால் அண்ட் தென் சம்திங் எல்லோ பால், 4 பால்ஸ் இருக்குது. இப்போது நான் இந்த கண்டெய்னரில் போடுறேன். இந்த ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுங்க. இதில் இந்த கண்டெய்னரில் நான் இந்த பால்ஸை ஃபிட் பண்ணுறேன்னு வைங்க. அப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் பாலை புஷ் பண்ணுறேன். புஷ் மீன்ஸ் என்டர். Then the green ball will goes to down position. Next I entered the blue ball. Again I entered into the red ball. Again I finally entered the white ball. All the elements will be pushed. இப்போ இந்த கண்டெய்னரில் போட்ட பாலை நான் எப்படி எடுக்க முடியும்? ஃபஸ்ட்டு நான் எதை எடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். க்ரீன் பாலை நான் எடுக்க முடியாது, ப்ளூ பாலை எடுக்க முடியாது, ஆர் பாலை எடுக்க முடியாது. Why? ஏன்? Because the container contains all the balls with the help of the last containing the first one. இப்போது Y பாலை தான் நான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். பாப் delete பண்ணுறதுக்கு யூஸ் த வேர்ட் பாப், புஷ் அண்ட் பாப். In the stack there are two basic operations. One is the push and another one is the pop operation. இப்போ நான் Y எடுத்தால் தான் R எடுக்க முடியும். ஓகேவா? அதான் பாருங்கள், ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். எந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டில் உள்ளே போகுதோ
புரியுதாப்பா? எந்த எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த எலிமெண்ட் தான் நம்ம லாஸ்ட்டாக டெலிட் பண்ணுவோம். தட்ஸ் கால்ஸ் ஃபஸ்ட் இன் லாஸ்ட். அதான் நம்ம சொல்லுவோம் ஃபிலோ, FILO. ஓகேவா? அப்போது நான் ஒய் பலூன் ஒயிட் எல்லோ பாலை எடுக்கணும், ஃபஸ்ட் பாப் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெட் பாலை பாப் பண்ணணும், அப்படியே அகைன் அண்ட் அகைன் யூ கேன் பாப் இட் அவுட் ஆல் த பால்ஸ். தட்ஸ் கால்ஸ் ஸ்டாக் மெத்தட். புரியுதுங்களப்பா? ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் மெத்தட். எந்த எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டில் வைக்கிறோமோ அந்த எலிமெண்ட் தான் நம்ம லாஸ்ட்டில் எடுக்க முடியும். புரியுதா? Now I will draw the graph for that. Now I draw the graph for that. A simultaneously B and then C and then D and then E, F and then G. The data are listen, this is our graph. Totally how many edges, how many vertices are there? A, B, C, G, F, E and then D. 1, 2, 3, 4, 5, 6, 7. Totally vertices equal to 7. Edges எத்தனை இருக்கு பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 edges equal to 11. Now we move on to the depth first methodology. Depth first பொறுத்த வரைக்கும் it follows the stack method னு சொல்லிட்டோம். என்ன ஒரு ப்ரொசீஜர்னா, ஃபஸ்ட்டு யூ கேன், நீங்கள் எந்த நோடு வேணால் நீங்கள் ஸ்டார்டிங் நோடாக வச்சுக்கலாம், சோர்ஸ் வெர்டெக்ஸை வச்சுக்கலாம். பட் யூ கேன் விசிட் ஈச் அண்ட் எவ்ரி நோட் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஃபார்முலா பாருங்கள், ஸ்டாக் மெத்தட். செகண்ட் ஒன் பாருங்கள், visit all nodes at least once. அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆனால் விசிட் பண்ணிட்டு வரணும். அப்போ அதுக்கு அல்காரிதம் என்ன? விசிட் A of vertices equal to adjacency vertice. Adjacency vertice, that edges equal to u comma v. U is called as adjacency vertex, v is the current vertex. Then graph G equal to vertices comma edges. Third one, mark all visited vertices. Now here I starts from the vertex A. நான் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா. அப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அப்போ என்னவாக இருக்கும்? நான் ஏல ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆல்ஃபபெட்டிக்கலாக நான் சூஸ் பண்ணி ஏல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஸ்டாக். திஸ் இஸ் ஸ்டாக். இப்போ யூ கேன் புஷ் த எலமெண்ட் இன்டு ஸ்டாக். அப்போ புஷ் ஏ பண்ணுறேன், புஷ் ஏவை புஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மார்க் இட் ஆஸ் விசிட்டட். மார்க் பண்ணியாச்சு, விசிட்டடாக பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ஏதுலேருந்து பிக்கு போகணும். ஏவோட அட்ஜசன்சி என்ன பாருங்கள், ஆல்ஃபபெட்டிக்கலாக மூவ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுது? A to ஏலேருந்து B, then push B, push B. The data should be visited. Next, B லேருந்து எங்கே போகுது டேட்டா? C, push C.
ஓகேவா, டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருந்து. இப்போ சிக்கும் நம்ம வந்துட்டோம். ஓகேவா, இப்போ சியும் விசிட் பண்ணியாச்சு. சியிலேருந்து அடுத்தது ஆல்ஃபபெட்டிக்காக பார்க்கணுன்னா சியிலேருந்து அடுத்த எலமெண்ட் என்ன இது? டி இல்லையா, இ இல்லையா? எஃப்ஜி கூட இருக்குது, பட் வி கேன் டேக் இன் அஸ் ஆல்ஃபபெட்டிக்கலி. யூ கேன் சூஸ் வித் த இ, விசிட் த இ. சிக்கு அடுத்தது புஷ் இ. ஓகே, நவ் இப்போ ஈக்கு வந்திருக்கும், இந்த சோர்ஸ்க்கு வந்திருக்கும். இப்போ ஈலேருந்து எங்கே ட்ராவல் ஆகலாம்? எஃப்க்கா டிக்கா? ஆல்ஃபபெட்டிக்கலாக பார்த்தா யூ கேன் ட்ராவல் ஃப்ரம் த எஃப், சாரி, யூ கேன் ட்ராவல் ஃப்ரம் த டி. அப்போது டி விசிட்டட், மார்க் இட் ஆஸ் விசிட்டட். அப்போ புஷ் டி. டி புஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிலேருந்து எங்கே போகலாம்? டிலேருந்து வேறு எங்கே போக முடியாது, இ விசிட் பண்ணியாச்சு முன்னாடியே, ஏவும் ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு. அப்போது என்ன பண்ண முடியும்? அது இப்போ ரெண்டும் கேப்பில் மாட்டின மாதிரி தான். ஓகேவா, அப்போது யூ கேன் பாப் த டி. புரியுதாப்பா? இப்போது டிக்கு வந்தாச்சு. இப்போ ஆல்ரெடி டிலேருந்து ஏக்கு போனால் ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணியாச்சு. அங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? விசிட் ஆல் நோட்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ண நோட் திரும்பியா நம்ம அகைன் இப்போ விசிட் பண்ணணும். அகெயின் யூ கேன் பேக் ட்ராக். நவ் பேக் ட்ராக், பாப் டி. டியை வெளியே எடுத்துருங்க, டெலீட் பண்ணுங்க. பாப் டி. அப்போது டி டெலீட் ஆகிடுமா? டி வில் பி டெலீட்டட். அடுத்த எலிமெண்ட் என்ன இருக்குது ஸ்டாக்கில்? டாப் ஆஃப் த ஸ்டாக் இ இருக்குது இல்லையா? இப்போ இலேருந்து அடுத்த நோடு என்ன? புரியுதாப்பா? இப்போ டிபிக்கு போனதுனால நமக்கு எந்த ஒரு எலமெண்ட்டும் விசிட் பண்ண முடியாது, ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு. இப்போ டியை பாப் பண்ணிட்டோம், பேக் ட்ராக்கிங். ஒரு எக்ஸாம்பிள் பண்ணால், சப்போஸ் ஒரு நடந்து போயிட்டே இருக்கிறப்போ ஒரு இடத்துல சப்போஸ் ஒரு பள்ளம் இருக்குன்னு வைங்க, கால் எடுத்து முன்னாடி வைக்கிறப்போ பள்ளம் தெரியுது. அப்போ என்ன பண்ணுறோம்? டக்கு நம்ம பேக் ட்ராக் வந்து பின்னாடி காலை தூக்கி வச்சுட்டு திரும்ப அடுத்த வே போகிறோம் இல்லையா? சேம் பேட்டர்ன் தான் இங்கே பேக் ட்ராக்கிங்கில் பாருங்கள். அப்போது பாப் பண்ணிவிடுங்க அந்த எலமெண்ட்டை பாப் பண்ணால் என்ன? அடுத்த டாப் மோஸ்ட் எலமெண்ட்னா இருக்குது, இ இருக்குது இல்லையா? அப்போ இலேருந்து ட்ராவல் பண்ணுங்கள். இலேருந்து ட்ராவல் பண்ணால் என்ன வருது? வே எஃப். அப்போ புஷ் எஃப். அப்போ எஃப் வில் பி விசிட்டட். நெக்ஸ்ட் இப்போ எஃப் வந்துட்டோம். எஃப்லேருந்து அடுத்த நோடு என்ன? ரெண்டு நோடு இருக்குது. ஒன்று சி இருக்குது, ஆல்ஃபபெட்டிக்கலாக பார்த்தா சி அண்ட் தென் ஜி. சி வந்து ஆல்ரெடி விசிட்டடு. அப்போது யூ கேன் கோ த்ரூ வித் ஜி. ஜி ஆல்சோ நவ் விசிட்டட். புஷ், சாரி, எஃப் புஷ் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ புஷ் ஜி. நெக்ஸ்ட் இப்போ ஸ்டாக்கில் இதுதான்ப்பா இருக்குது. எப்போவுமே ஸ்டாக்கை இன்சர்ட் பண்ண உடனே நம்ம ஃபைனலாக நம்ம டெலீட் பண்ணிடணும் எல்லா ஸ்டாக்கையும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்லா நோடும் விசிட் ஆகிடுச்சா? டேட்டா பார்க்கணும், எல்லாம் விசிட் ஆகிடுச்சு. இப்போது பாப் பண்ணணும். இப்போ இந்த புஷ் பண்ணது எல்லாத்தையுமே பாப் பண்ணணும். ஃபஸ்ட் யூ கேன் பாப் ஜி. அப்போது the data should be வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாப் எஃப். நெக்ஸ்ட் பாப் இ. நெக்ஸ்ட் பாப் சி. Next, pop B. Next, pop A. அப்போ இந்த ஒயிட் நோட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க, தேவையில்லை. புரியுதாப்பா? This is our final graph. This is our final graph. அப்போ அவுட்புட் எப்படி இருக்கும்? அப்போ எல்லாம் புஷ் பண்ணி பாப் பண்ணியாச்சு, எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு. அப்போ கிராஃப் டிஎஃப்எஸோட டெக்னாலஜி எப்படி இருக்குது? டிஎஃப்எஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் யூ கேன் ட்ராவல் ஃப்ரம் ஏலேருந்து
B, Bயிலிருந்து C, Cயிலிருந்து E, Eயிலிருந்து D, Dயிலிருந்து Dயிலிருந்து பேக் சைடு பேக் ட்ராக் பண்ணிட்டோம் இல்லையா, அடுத்து என்ன F, F to G. This is our answer. This is our answer. This is called the depth first search. Okay. Now we move on to the breadth first search. Today we discuss about the breadth first search. Here we discuss a breadth first search. Before going to the breadth first search, we know how the breadth first search will be elaborated with the help of that graph. Now you see the simple graph with the help of that A, B, C, and then G, D, E, and then F, A to B, B to C, C to G, G to F, and then D to F, and then B to A. Now the breadth first search algorithm follows the rules. The rule number 1, queue method. It follows the queue method. ஒரு real time example பாருங்க. queueக்கு example is ticket counter. நல்லா கவனிங்க, டிக்கெட் கவுண்டரில் யார் ஃபஸ்ட்டில் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு டிக்கெட் கொடுப்பாங்க கவுண்டரில். சப்போஸ் ஒரு பர்சன் 1 இருக்காங்கன்னு வைங்க, பர்சன் 2, பர்சன் 3 அப் டு பர்சன் n, 1 2 3 4. சப்போஸ் யார் ஃபஸ்ட்டு பர்சன் நின்றுருக்காங்களோ கவுண்டரில் டிக்கெட் அவங்களுக்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டில் கொடுப்பாங்க, லாஸ்ட் பர்சனுக்கு லாஸ்ட்டில். தென் வை இட்ஸ் கால்ட் அஸ் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஆர்டர். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஆர்டர்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதாப்பா? இப்போ இந்த கியூ மெத்தடை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கும் சேம் பேட்டர்ன் தான். விசிட் ஆல் நோட்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஃபார்முலா இஸ் விசிட் ஆல் நோட்ஸ் at least once. Third one, visit A of I equal to the vertices, edges equal to the vertices of adjacent node, the graph equal to vertices comma edges. Now we can follow the queue method. Now I entered into the queue method.
Now by starting from the node A, alphabetically I choose பண்ணிருக்கேன் A, whether you can choose from the G or you can choose from the any node also. Now இப்போ இதோட adjacency பாருங்க B, E and then D. ஓகேவா? இப்போ நல்லா ஒன்று கவனிங்க, இது adjacency node is the way of how the data will be transferred. நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற adjacency எடுத்துக்கிறேன். நான் B கூட எடுக்கலாம் or D எடுக்கலாம் or E எடுக்கலாம், but here I will take as adjacency as D. First I visited the node, A is visited. Now we can write down the adjacency A. அப்போ A ஓட adjacency என்னவா இருக்கும்? 3 இருக்கு பாருங்க, B, E and then D. Now I try to know sir reverse A and then A, E and then B. இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறேன் நான், இப்படி எழுதியிருக்கேன் நான். ஓகேவா? நீங்கள் B, E கூட எழுதுங்க, நத்திங் டு ஹெவரி அபவுட் தட். நவ் A, B and then E. Now I visited the node D. Now we can pop it, remove it. D will be deleted and A will be deleted. நான் விசிட் பண்ணியாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? E. You can visit the node A from A to E. The data should be already visited, then you can omit the data. And then we can move with the E. E is already visited, then leave as it is. Then E கடுத்து என்ன பாருக்கு? B. அப்போ A இருந்து B, the B is already visited. B ஓட adjacency பாருங்க C and then E இல்லையா? E already visit பண்ணிட்டோம், அதனால you can see, write down as a C. இப்போ நான் இங்கே போயிருக்கோம் டேட்டா, சாரி C is already visited. Now we can enter the data. Now B is popped. இப்போ C ஓட adjacency F and then G. E ஓட adjacency is B and then E. F. The F is already visited. Now C's adjacency is G. G is already visited. Now we can remove all the elements from the list. ஒரு வாட்டி சொல்கிற பாருக்கண்ணா, எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்லேருந்து இருக்கு இல்லையா, A, B, C, D, E, F, G இருக்கு இல்லையா? ஓகேப்பா? இப்போது ஏவோட adjacency என்ன பாருங்கள், Q மெத்தடில் ஏவோட adjacency பாருங்கள், பிரெத்துன்னு எப்படி எல்லா சைடும் ட்ராவல் பண்ணணும். டெப்த்னா ஒரே ஈக்குவலாக போயிட்டுருக்கும், ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து டி, அந்த நோட்டில் போயிட்டுருக்கணும். பட் பிரெத்தை பொறுத்த வரைக்கும் யூ கேன் செட் த டேட்டா ஆல் தோஸ் திங்ஸ். adjacency இப்போ இப்படி இருந்தால் என்ன அர்த்தம், adjacency நோடு நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால தான் நான் பாருங்கள் 3 நோடு எடுத்திருக்கேன். Now I will take the adjacency as a D. சாரி, ஏலேருந்து டி, இ, பி 3 எடுத்திருக்கேன்னா, ஏலேருந்து எங்கெங்கெல்லாம் போகுது, டி, இ, பி எடுத்திருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு இப்போ ஏ விசிட் பண்ணியாச்சு, அப்போ டி இருக்கு இல்லையா, டிலேருந்து எங்கே போகுது பாருங்கள் நோடு, ஈக்கு போகுது, ஏக்கு போகுது. ஏ ஆல்ரெடி விசிட்டில் தான் ஆகிடுச்சு, ஈயும் ஆல்ரெடி விசிட் ஆக போகுது. ஓகேவா? டிக்கு அடுத்தது இப்போது ஈக்கு வாங்க, ஈலேருந்து எங்கெங்கெல்லாம் போகுது பாருங்கள் நோடு, பி, எஃப். பி ஆல்ரெடி விசிட்டடு, இப்போது எஃப்பில் இருக்குது டேட்டா. புரியுதாப்பா? இப்போது இதுவும் விசிட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பிக்கு வாங்க, பியிலேருந்து எங்கே போகுது பாருங்கள் டேட்டா, சிக்கு தான் போகுது டேட்டா. அப்போது பி விசிட் பண்ணிட்டோமா? இப்போ எஃப்க்கு வாங்க, எஃப்லேருந்து எங்கெங்கெல்லாம் போகுது பாருங்கள், எஃப்லேருந்து ஈக்கும் போகுது, சிக்கு போகுது, ஜிக்கு போகுது. சியும் ஈயும் விசிட் பண்ணி ஆச்சு முன்னாடியே, அதனால் ஜி மட்டும் தான் பெண்டிங். ஓகேவா? இப்போ சிக்கு வாங்க பார்க்கலாம். சியில் பாருங்கள் பி ஆல்ரெடி விசிட்டட், G already visited, then you can delete the DQ the data. Finally G பாருங்க, G is visited with the help of C and then F, then you can omit the data.
புரியுதா? இப்போ அப்போ ஃபைனல் கிராஃப் எப்படி இருக்கும் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 3 நோட்ஸ். அப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? The graph should be A to D first. ஓகேவா? நெக்ஸ்ட்டு A to E விசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு A to B விசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது டியிலிருந்து நோடு போதா பாருங்கள், ஏக்கு போகுது, ஈக்கும் போது ஆல்ரெடி விசிட்டட் தான் ஈ, அதனால் யூ கேன் லீவ் ஆஸ் இட் இஸ். இப்போ ஈலேருந்து பாருங்கள், பிக்கும் போது எஃப்க்கும் போகுது நோடு, ஓகேவா? அண்ட் தென் சிக்கும் போயிருக்கு டேட்டா, அதனால் யூ கேன் ரெக்கட் அஸ் எஃப் அண்ட் சி. எஃப் சி அண்ட் தென் எஃப் அண்ட் சி. நெக்ஸ்ட் எஃப்லேருந்து எங்கே போகுது பாருங்கள், வேல்யூ சியும் போயிருக்கு, ஜியும் போயிருக்கு. ஃபைனலி யூ கேன் டேக் இட் அஸ் அ ஜி வேல்யூ ஆர் இட் மே பி கேல்குலேட் அஸ் அ திஸ் வேல்யூ. The data is transferred from A to B, A to C and then A to D. Once again I explain the finally. Suppose the data will be traveled from A to D, A to E and then B. இங்கே பாருப்பா, ஏழுலேருந்து எங்கெங்கெல்லாம் போகுது பாருங்கள், B, D, E போதா, ஓகேவா? அப்போது இது விசிட்டட். இது இப்போ டிலேருந்து வாங்க, ஏ ஆல்ரெடி விசிட்டடு, இப்போ நீ தான் விசிட் ஆக போகுது, அப்போ லிஸ்ட்டில் இருக்கிறதுனால நோ நீட் டு கோ ஃபார் தட். நெக்ஸ்ட் ஈக்கு வாங்க, ஈலேருந்து எங்கெங்கெல்லாம் போகுது பாருங்கள், பிக்கும் போயிட்டு இருந்தது, சிக்கு போயிட்டு இருந்தது, எஃப்க்கு போயிட்டு இருந்தது. அப்போ பி ஆல்ரெடி இருக்குது, அப்போ என்னென்ன பெண்டிங்கு, எஃப்பும் சியும் தான் பெண்டிங். ரைட், எழுதிட்டோமா? இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பியிலேருந்து சி போயிட்டுருக்கு டேட்டா, சி ஆல்ரெடி விசிட்டில் தான் இருக்குது, தென் ஒமிட் லிவ் இட் த டேட்டா. நெக்ஸ்ட்டு சி ஈலேருந்து எஃப்லேருந்து பாருங்கள், எஃப்லேருந்து ஜிக்கு போகுது டேட்டா, ஆர் யூ கேன் சிலேருந்து யூ கேன் கோ வித் த ஜி. போத் ஃபார்மேட் ஆர் ஈக்குவல். ஏலேருந்து டிக்கு போகலாம், டியிலேருந்து ஈக்கு போகலாம், இலேருந்து பி ஆர் எஃப் டு சி ஆர் ஜி, போத் ஆர் சேம். நான் இங்கே சிலேருந்து ஜிக்கு போட்டிருக்கேன், போத் ஆர் சேம். அப்போ என்ன ஆகுது, ஃபைனலி யூ கேன் ரைட் ஆன் த ஆன்சர் இஸ், finally the answer is A, D, E, B, and then C, F, G. Both are same. இப்படியும் எழுதலாம், or A to D, D to E, E to B, B to C, C to F, F to G. Both are same. These are the two graph traversal techniques. First one is the depth first search, second one is the breadth first search. Thank you.